சமீபத்துல சொல்றதுக்கு ரொம்ப வருத்தப்படுறேன். நீண்ட வாரங்களாக தமிழ்நாட்டில் ஒரு குடும்பத்தை பற்றி எல்லாரும் பேசுனாங்க தெரியுமா? ஒரு பெரிய பணக்காரன் தன் மகளை கட்டி கொடுத்ததை பற்றி நம்ம படித்தோம். அந்த பையனுக்கு அவங்க கொடுத்தது எத்தனையோ கிலோ கோல்டு, எத்தனையோ கோடி கொடுத்தாங்க, விலை உயர்ந்த ஒரு கார் கொடுத்தாங்க, வீடு ஆஸ்தி என்னென்னமோ கொடுத்தாங்க. எல்லாம் கொடுத்து ஒரு சில வாரங்கள்ல அந்த பொண்ணு தற்கொலை பண்ணி செத்துட்டான். அவ என்ன அழுதா தெரியுமா? அவங்க அப்பாட்ட வாய்ஸ் நோட்ல என்ன போட்டு அழுதுருந்தான்னு சொன்னா, என்னால இங்க வாழ முடியாதுப்பா, நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன், இந்த பையனை நான் ரொம்ப நம்பிட்டேன், அவங்க நல்லவங்க இல்லப்பா, இத்தனை கோடி கொடுத்தோம் குடும்பத்தை காப்பாற்ற முடியல. ஏன் தெரியுமாங்க? ஆள் யாரா இல்ல, நல்ல ஆளு. புரியுதாங்க நான் சொல்றது? நீங்க நினைக்கிறீங்க உங்க குடும்பத்துக்கு இன்னும் கொஞ்சம் பணம் வந்தா குடும்ப பிரச்சனை சரியாயிடும், சொந்த வீடு வாங்கிட்டா பிரச்சனை சரியாயிடும். இல்லப்பா, சொந்த வீடு இருக்கணும் கூட அவசியம், ரோட்ல கூட ஒருத்தன் வாழலாம். புரியுதா? உங்க மனைவி நல்லா சமைச்சிட்டான்னா என் குடும்பம் சிறப்பாயிடும் சில பேர் நினைக்கிறீங்க. சாப்பாடு பெரிய பிரச்சனை கிடையாது. பக்கத்துல போய் ஹோட்டலுக்கு போனீங்கன்னா மனைவியை விட அழகா சமைச்சு நல்ல ருசியா சமைச்சு வகை வகையா சமைச்சு போடுறதுக்கு ஹோட்டல் இருக்கு. ஒரு 50 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்தா போதும், சாப்பாடு வாங்கி வந்துடும். பிரச்சனை சாப்பாட்டுல கிடையாது. சில பேர் நினைக்கிறாங்க என் மனைவி சரியா சமைச்சிருந்தா நான் ஒழுங்கா குடும்பம் நடத்திப்பேன். உன் பிரச்சனை அது, இட்ஸ் யுவர் ப்ராப்ளம். உனக்கு சகிப்பு இல்லாம போயிடுச்சு, உனக்கு அன்பு இல்லாம போயிடுச்சு, இரக்கம் இல்லாம போயிடுச்சு. உன்னுடைய குணம் கெட்டு போனதுனால நீ நிறைய பிரச்சனைகளை காண்பிக்கிற. பட் அந்த பிரச்சனைகளை எல்லாம் சரி பண்றதுக்கு எவ்வளவு முயற்சி செய்தாலும் இட்ஸ் நாட் கோயிங் டு ஒர்க். அது செயல்பட எதுவுமே நீங்க செய்ய முடியாது until the real thing has to change. உள்ள இருக்கிறத மாற்றாம வெளியே என்ன நீங்க மேக்கப் பண்ணாலும் நிக்காது. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, உங்க வஸ்திரத்தெல்லாம் கிழிச்சுக்கிட்டு எல்லாம் சரி பண்ணலாம்னு நினைக்காதீங்க, இருதயத்தை கிழிச்சுக்கிட்டு ஆண்டவர்ட்ட திரும்புங்க. நான் சொல்ற வார்த்தைகளை ஒவ்வொரு குடும்ப தலைவனும் கேட்க வேணும், ரொம்ப கேட்கணும், ரொம்ப கேட்கணும். ஒவ்வொரு குடும்ப தலைவி கேட்கணும். உங்க குடும்பத்துல இவ்வளவு போராட்டம், இவ்வளவு பிரச்சனை, இவ்வளவு சம்பாரிச்சு, இவ்வளவு சேர்த்து, இவ்வளவு கட்டி, இவ்வளவு வாங்கி, இவ்வளவு அனுபவிச்சு கூட இவ்வளவு பிரச்சனை என் குடும்பத்துல வருதுன்னா, என் நேச்சர், என் கேரக்டர் ஆண்டவரை போல மாறாம நான் இன்னும் மாம்ச சுபாவம் உள்ளவனாய், அல்லது அந்த பேதுரு சொல்லுகிறது போல முன்னே அறியாமையில் கொண்டிருந்த இச்சைகளின்படி நடந்து கொண்டிருக்கிறேனா, கீழ்ப்படியாத பிள்ளைகளை போல நான் நடந்து கொண்டிருக்கிறேனா, அதுல இருந்து வெளிவாங்க. புத்தி மாறணுங்க, குணம் மாறணும். நம்முடைய குணம் இயேசுவை போல மாறணும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. இயேசுவை போல மனம் மாறிடுச்சுன்னா குடும்பம் பரலோகம் மாதிரி மாறிடும். எல்லாரும் என் பின்னால திரும்ப சொல்லுங்க, இயேசுவை போல மனம் மாறிச்சுன்னா வீடு பரலோகம் மாதிரி மாறிடும். வீடு நீங்க பரலோகம் மாதிரி அழகா கட்டி வச்சாலும் உள்ள இருக்கிற ஆள் பிசாசா இருந்தா அது பரலோகமா இருக்குமா? இருக்காதுங்க. மனம் இயேசுவை போல மாறினால் நீங்க வாழ்றது குடிசையா இருந்தாலும் பரலோகமா மாறிடும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. என் மனசு மாறின ஆண்டவர் உம்மை போல மாற்றுங்க.